இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒப்போ வகையான ஃபோன்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அத எப்படி நாங்க ரீசெட் பண்றது? ரீசெட் பண்றது மட்டுமில்ல, ரீசெட் பண்ணிட்டு எப்படி முதல்ல இருந்து ஒன் பண்றது? அதாவது நாங்க கடையில புதுசா ஃபோன் பண்ணும்போது எப்படி வருமோ, அது மாரி தான் வரும். எப்படி செய்றதுன்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஃபோன் செட்டிங்குக்குள்ள போய்க்கொள்ளுங்க. போனதுக்கு பிறகு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா இருந்தா, இதில பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அண்ட் செட்டிங்ன்னு இருக்குது. இதில பார்த்தீங்களா இருந்தா, கீழ பேக்கப் அண்ட் ரீசெட்ன்னு இருக்குது. இதில பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஃபோனுன்னு இருக்குது. இதில முதலாவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செட்டிங். அதாவது உங்களுடைய வைஃபை கனெக்ஷனா இருக்கட்டும், ஃபோன் செட்டிங், டேட்டா அதுகள் ரீசெட் பண்றது அது. மற்றது என்னன்னா, எங்களுடைய டேட் அண்ட் டைம் அதுகள் எல்லாம் இந்த செட்டிங் மட்டும் ரீசெட் பண்றது. மற்றது பார்த்தீங்கன்னா, இரேஸ் ஆல் டேட்டா. அதுதான் ஃபோன்ல இருக்கிற ஃபுல்லா எல்லா விதமான எல்லாத்தையுமே அழிச்சிடும். எல்லாம் டெலீட் ஆயிரும். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தேவையானது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, மெமரி கார்ட்லயோ இல்ல வேற ஒரு ஃபோன்ல போட்டு வைங்க. அத குடுத்தீங்கன்னா, முதலாவது உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் இருக்கும். அத குடுத்தோனே இது மாதிரி தான் வரும். இரேஸ் டேட்டான்னு கிடக்கு. அத குடுத்தீங்களா இருந்தா, ஃபோன் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகி ஒரு 5 நிமிஷம் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க வெயிட் பண்ணணும். நான் வீடியோல கட் பண்ண போறேன். ஏன்னா 5 நிமிஷத்துக்கும் வெயிட் பண்ணி வீடியோ போட இயலாது. அதால அந்த 5 நிமிஷத்தையும் கட் பண்றேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஃபோன் ஆன் பண்ணணும். நீங்கள் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அதுவாவே எல்லாம் செய்யும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க பார்த்து கொண்டுருங்க. எல்லாமே முடிஞ்ச பிறகு இப்படித்தான் வரும். இதில நீங்க என்ன மொழி தேவையோ அத குடுத்துக்கொள்ளுங்க. நான் இங்கிலீஷா குடுத்துக்கொள்றேன். தமிழும் இருக்குது. தமிழ் வேணும்னா குடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நீங்க எந்த நாட்ல இருக்கிறீங்கன்றத குடுத்துக்கொள்ளுங்க. நான் ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கான்றத குடுத்துக்கொள்றேன். நான் என் சொந்த நாடு ஸ்ரீலங்கா. நான் இப்ப இருக்கிறது யூரோப்ல. இத குடுத்தீங்கன்னா இப்படிதான் வரும். இத நெக்ஸ்ட்ன்றத குடுத்தீங்கன்னா, வைஃபை கனெக்ஷன் பண்ண சொல்லி வரும். குடுக்கணும்னா குடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா இப்ப குடுக்கலாம். ஸ்கிப் பண்ணிருங்க. அதுக்கு பிறகு இது மாதிரி தான் வரும். அதுக்கு பிறகு இப்படி வரும். ஏன்டா ஏற்கனவே நாங்க ஏதாவது ஃபோன் வச்சுக்கிறோமா, அதில இருக்கிறது இதுக்கு ஏத்தணுமான்னு கேட்கும். நாங்க இல்லைன்றத டோன்ட் காப்பின்றத குடுத்துக்கொண்டாலும் சரி. ஓகே. இப்ப வெல்கம்ன்றது வந்துட்டு அவ்வளோதான். ரீசெட் பண்ண எல்லா செட்டிங்கும் முடிஞ்சு இதில கெட் ஸ்டார்ட்ன்றத குடுத்தா, நாங்க ஃபோன் புதுசா கடையில வாங்கும்போது எப்படி வருமோ, அது மாரி தான் இருக்கும். ஃபோன்ல எதுவுமே இருக்காது. நான் ஏற்கனவே மெமரி கார்ட் அதாவது எஸ்டி கார்ட் போட்டிருக்கிறேன். அதில இருக்கிறது மட்டும் தான் இப்ப ஃபோன்ல இருக்குது. மற்றபடி ஃபோன்ல இருந்தா எதுவுமே இருக்காது. ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோஸ் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே இல்ல. இது எல்லாமே எஸ்டி கார்ட்ல இருக்கிறது தான் இதில எனக்கு காட்டுது. பாருங்க இதுல போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைலுக்கு போனேன். ஃபைலுக்கு போய் பார்த்தா 18.7 ஜிபி காட்டுது. அது எங்கள்ட ஃபோனோட வர ஆப்ஸுகள்ட ஸ்டோரேஜ். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க. இதேபோல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.